ராஜ்டியூப் ஆலய தரிசன நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நையாண்டி சித்தர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026க்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு, ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். மேஷம் ராசிக்கு எப்படி இருக்கும், அவங்க குணங்கள் எப்படி இருக்கும்? 2025ல நிறைய கஷ்டப்பட்டாங்க, கடினமா இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம். 2026ல அது மாறுமா சார்? மேசராசி நேயர்களுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025ல் மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனி காலங்கிறது ஆரம்பித்தது. ஸோ அதனால யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியாவை இப்போ தான் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. சனியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ட்ரைனிங் பீரியட் தான். நம்ம இந்த உலகத்தில் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ போகிறோம் அப்படிங்கிறதுக்கு சிலர் சொன்னால் நம்ம இப்படிலாம் இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொன்னால் உடனே கேட்டு அக்செப்ட் பண்ணி அவங்க போயிடுவாங்க. சிலர் இல்லைங்க நான் பட்டு தான் திருந்துவேன் அப்படின்னா அதுக்குரிய அதை சனி பகவான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பார். அப்போ இந்த மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கனால அவங்களுக்கு இது ஒரு ட்ரைனிங் பீரியட். முதல்ல அந்த ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மங்கு சனி. மங்கு சனி அப்படின்னா அது இவங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பொங்கு சனியாக மாறும், அதியோக பலன்கள் நிறையா கிடைக்கும். அதுக்கடுத்து மரணச்சனி, அந்த 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள், அந்த ஏஜுக்குரிய நோய் வரக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் அந்தந்த வயதுக்கு ஏற்ப ஒரு மாற்றங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். அதனால மேசராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாக மேசராசிக்காரங்க என்னன்னா முதல் ராசி. அவங்க எதையும் நம்ம நினச்சதை சாதிக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இயல்புலே இருக்கும். அதனால அந்த நினச்சதை சாதிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிடிவாதக்கணும். நம்ம ஒன்று நினச்சிட்டோம் அதை சாதிச்சே ஆகணும். நம்ம ஒன்று லட்சியத்தை நினச்சிட்டோம் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம அடைஞ்சே ஆகும் அப்படிங்கிற ஒரு தாட்டு இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா அதுக்கு நம்ம இந்த சோசியல் மீடியால போடுறாங்க, நீ ஆசைப்படு, ஒரு அத்தனைக்கும் ஆசைப்படு, இல்லாட்டி நீ ஒரு எய்ம் வச்சுட்டா அது உங்க எண்ணங்களே அங்கே கூட்டு கொண்டு உங்களை முதல் இடத்துல நிறுத்திடும் அப்படி இப்படின்னு சொல்றதை கேட்டுக்கிட்டு இப்போ இந்த 2026ல் நம்ம வாட்டில் ஒரு நம்மளா ஒரு மனசுல நினச்சிக்கிட்டு இந்த வருஷம் நிறையா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நமக்கு வடக்குப்பட்டி ராமசாமி கொடுத்த கடை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டில் போகக்கூடாது. ஏன்னா இந்த 7.5 சனி காலத்தில் நமக்கு முதல்ல புரிய வைப்பார். எப்பயுமே ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்கணும், ஜெயிச்சவங்களை பார்த்தீங்கன்னா அனுபவப்பட்டு தான் அந்த இடத்துக்கு போக முடியும். கண்டிப்பாக திடீர்னு இந்த ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு பணம் கிடைச்சுன்னா அவங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அப்போ ஈஸியாக அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து ஏமாந்துருவாங்க. கூட ஃப்ரெண்டு கொடுப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்து ஏமாறுவாங்க, சீட்டு போடுறேன்னு சொல்லி பணம் கொடுத்து ஏமாறுவாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடிய நேரம் தான். கடன் தொலை அந்த மாதிரி இருக்கும். இல்லை சீட்டு போடுறாங்கல்ல, இப்போ நம்ம எத்தனையோ இதில் சொல்கிறோம், யாரையும் சீட்டு போடாதீங்க கொண்டு ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனாலும் கேட்க மாட்டாங்க, திரும்ப தொடர்ந்து அது வந்துக்கிட்டே தான் இருக்கு. அது மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இப்போ மேசராசிக்காரங்களுக்கு ஏற்படும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தான் இது. ஓகே சார். மேஷராசி நேயர்களுக்கு இப்போ கல்யாணம் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, அது 30 வயசுக்கு மேல கல்யாணம் ஆகலாம், இல்ல 25 வயசுல கல்யாணம் பண்ணலாம், நம்ம குழப்பம் நிறைய இருக்கும். ஸோ அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? இப்போ திருமணத்துக்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026ல் இவங்களுக்கு மிடில் தான் ஒரு டைம் இருக்கு. 6வது மாதத்துலேருந்து 9வது மாதத்துக்குள்ள திருமணத்துக்குரிய ஒரு குருபலம் கிடைக்கக்கூடிய நேரம். அப்போ இந்த நேரத்தில் யார் கல்யாணம் பண்ணணும்னா இந்த 29 வயசு 27 வயசு 27க்கு மேலே இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ஏஜ் ஆகுது, லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒரு 23 வயசில் இருக்கவங்க 21 வயசில் இருக்கவங்கலாம் இது திருமணங்கிறது பண்ணுறதுக்கான சரியான நேரம் இல்லை. ஏன்னா 7.5 சனி நடக்கிற நேரத்தில் நம்ம திடீர்னு ஒரு கல்யாணத்தை பண்ணோன்னா அதில் ஒத்து போகாது, சண்டை வரும், பிரச்சனை வரும். அந்தந்த வயசுக்கு ஏற்ற பிரச்சனை வரும்னு நான் சொன்னேன். படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் நமக்கு படிப்பில் தடுமாற்றம்
ஏற்படும். கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. சின்ன குழந்தைய வந்து சேட்டைகள் அதிகமாக பண்ணுவாங்க. ஆமா. அதுக்கப்புறம் குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு பிரிவுனால அப்பா அம்மாவை பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் குழந்தைகளுக்கெல்லாம் ஏற்படுத்தும். ஓகே. நம்ம படிக்கிற பிள்ளைகளுக்கு அதில் படிப்பில் கவனம் இல்லாமல் டைவர்ட் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்போ ஒன்று நமக்கு படிப்பு மேலே வெறுப்பு வரும். அப்போ அது உங்களுக்கு படிப்பை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்காக ரெடியாக இருக்கவங்களுக்கு கல்யாணத்தில் வந்து சரியான வரன் அமையாது. அப்போ ஜாதகத்தில் குருபலம் இருக்கு, ஜாதகத்தில் ஒரு நல்ல நேரம் இருந்துச்சுன்னா நல்ல வரன் அமையாமல் கல்யாணம் நடக்காமல் போயிடும். ஆனால் கெட்ட தசாபுத்திகள் இருக்கு, அவங்களுக்கு கல்யாணத்துக்குரிய நேரம் இருக்கு, அவங்க கலத்திர ஸ்தானம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா மேசராசிக்காரன் கல்யாணம் நடக்கும். அப்போ சரியில்லாதவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கும். ஏன்னா நல்லா இருக்கு அப்படின்னா இந்த நேரத்துல எல்லாம் கல்யாணம் ஆகாது. அப்போ கல்யாணம் ஆனால் அதில் ஒரு சண்டை சச்சரவு பிரிவு பிரச்சனைகள். இப்போ மாப்பிள்ளை ஃபாரின்ல இருக்காரு, அவர் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறாரு, அவங்களுக்கு விசாலாம் ரெடி பண்ணி போறாரு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணாங்கன்னா விசா கிடைக்காது. அப்போ இல்லாட்டி ஏதாவது ஒரு சண்டை ஓட்டு பிரிய வேண்டியிருக்கும். அப்போ கல்யாணம் பண்ணால் சந்தோஷம் வாழ்க்கையை தொடங்கணும். இப்போ இந்த 6 மணி நேரத்தில் போய் இப்படி போய் மாட்டிக்கிட்டு அதில் வந்து சிக்கல் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் திருமணத்தை தள்ளி வைக்கிறது நல்லது. ஓகே சார். அப்போ கல்யாண வாழ்க்கை வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்போ காதல் வாழ்க்கை அது எப்படி சார் இருக்கும்? காதல் அப்படின்னாவே வந்து என்னன்னா யாருக்கு நேரம் சரியில்லையோ அவங்களுக்கு அந்த காதல் வரும். ஏன்னா நம்ம அப்பா அம்மாவை மதிக்காமல் செய்யக்கூடிய ஒரு செயல். அதுக்கப்புறம் ஒரு வேலை இருந்துட்டு இருக்கு, படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த படிப்பை கெடுக்கணும்னா அந்த வயசுல என்ன இருக்கும், தேவையில்லாம யாராவது ஒரு ஃப்ரெண்டு அவர் வந்து நான் அன்பா இருக்கேன், நான் பாசமா இருக்கேன் அப்படின்னு சொன்னனையா சரி நம்ம வந்து அன்புக்கு ஏங்கி இருப்பாங்கல்ல, அப்பா அம்மாட்ட அன்பே கிடைக்காது, பாவம். அதனால வந்து கூட பிறந்தவங்கள்ட்ட பாசம் இருக்காது, நீ பாசம் வைக்க மாட்ட, அவங்க வைக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த அநாத கோஷ்டி ஒருத்தன் இருப்பாங்க, என் மேல அன்பே செலுத்த ஆள் இல்லை, உன்ன மாதிரி ஆள் எனக்கு அன்பா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு ஒன்று சொல்லி இப்படி பொழப்ப கெடுப்பாங்க. இல்லை அப்படின்னா வர்ணிப்பாங்க, அவனைய மாதிரி வந்து இப்போ கருவாச்சியாக இருந்தாலும் அதை என்ன சொல்லுவாங்க, நீ கருப்பு தான் அழகுங்கிறத உன்கிட்ட இருந்தே கண்டு கொண்டேன் அப்படி இப்படின்னா. வெள்ளையா இருந்துச்சுன்னா வந்து எனக்கு இது மாதிரி ஒரு தேவதை நீ இப்படி எதையா ஒன்று சொல்லி நமக்கு அந்த நம்ம புத்தியை மாற்றணும்ல. அப்போ அந்த மைண்டை புகழ்ந்தா எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால எது வந்து நம்ம வீக்கா இருக்கமோ அப்போ வந்து அப்போ கொஞ்சம் அழகு கம்மியா இருக்கவங்களுக்கு அழகி அப்படின்னா உடனே விழுந்துருவாங்க. அப்போ இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம கற்பனையில போய் லாஸ் ஆகக்கூடிய அமைப்பு, அப்போ அதில் போய் விழுந்து அப்புறம் அதனால வந்து பைத்தியம் பிடிச்சி நம்ம வந்து அதை ஐயோ இது பெரிய தலைவலியா இருக்க அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துல வெளியே வர முடியாது. ஏன்னா இப்போதான் 7.5 சனி ஆரம்பிக்குது. அப்போ இந்த நேரத்தில் ஒரு இதை போய் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம், இத்தனை வருஷம் நம்ம வந்து இப்படியே காதலர்களாக இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே பிரேக்கப் ஆயிரும். சரி இது சுதாரிச்சிருச்சு, கல்யாணம் பண்ண சொல்லுது, அப்போ கொஞ்சம் ஒரு 3 மாதம் 6 மாதம் அப்படின்னு இந்த வருஷத்தை கடத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை மீறி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கல்யாணம் பண்ணி சண்டை ஆயிடும். ஏன்னா குடும்ப கழகத்தில் குரு இருக்காரு. அப்போ குடும்பமாக நமக்கு ஒரு பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும். நம்ம எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணோம், எல்லாத்தையும் அப்பா அம்மா எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த கல்யாணத்தில் ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. மொத்தத்தில் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் காதலர்களுக்கு அது உகந்தது இல்லை. ஆனால் புதிய காதலி புதிய காதலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் உண்டு. ஆனால் ஜாக்கிரதையா இருக்கணும், அது முக்கியம். பர்சனல் லைஃப் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டீங்க, சரிவா வராதுன்னு. அப்போ ப்ரொஃபஷனல் லைஃப், வேலை வாய்ப்பு, வேலையில முன்னேற முடியுமா? ஸோ அந்த மாதிரி மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏதாவது இருக்கா? நம்ம திறமைக்கேற்ற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற வேலையை கெடுத்துக்கூடாது, அதை கண்டினியூ பண்ணணும். எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, எனக்கு வந்து ஒரே டார்ச்சரா இருக்கு, வேலையில பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். ஏன்னா வந்து வேலையே கிடைக்காதவங்க இந்த உலகத்துல நிறைய இருக்காங்க. அப்ப நான் வந்து ஐயோ இப்படியெல்லாம் நான் உழைச்ச கேட்ட ஊதியம் இல்லை, என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, எனக்கு வந்து தொழிலில் வந்து நிறையா சிக்கல் இருக்குது, வேலை செய்கிற இடத்துல எனக்கு மனசுக்கு பிடிக்கவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி உள்ள வேலையை நீங்கள் வந்து ஒரு ஆக்ரோஷத்தில் அந்த வேலையை நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு வெளியே வந்தீங்கன்னா அது உங்களோட அந்த வேலை வாய்ப்பை பறிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, நீ இந்த மாதம் பேப்பர் போட்டு நான் அடுத்த மாதம் வாரேன்பாங்க.
அதை நம்பி பேப்பர் போட்டால் அவன் வரவே மாட்டான், உங்கள் இடத்துக்கு அவன் வந்துடுவான். அதனால் இது மாதிரியான ஒரு நண்பர்களால் துரோகம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படுத்தும். அதனால் இருக்கிற வேலையில் நமக்காவது கடவுள் வேலை கொடுத்துருக்காரு, வேலை இல்லாதவன்கிட்ட போய் அந்த கஷ்டத்தை கேட்டால் தெரியும். அதனால் இருக்கிற வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்திகள் இருந்தால் ஒரு நல்ல வேலைங்கிறது கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய யோகம் கட்டாயம் திடீர்னு அமைஞ்சு வரும். நல்லா கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து ஒரு படிப்பினைகளும் அதே நேரத்தில் அதை நம்ம புரிஞ்சு ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு அவமானம், தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பை கட்டாயம் இந்த 2026 கன்ஃபார்மாக கொடுக்கும். 2025க்கு 26 பெட்டராகவே இருக்கும். அதான் வந்து இந்த வருட பலன். அதனால் மேசராசிக்காரங்க நல்ல எச்சரிக்கைகளை வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருங்க. திருமணம் பண்ணுறப்ப விசாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணுங்கள். காதல் பண்ணுறப்ப அதை யோசித்து பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து ஏதாவது ஒரு யாரையா நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இதெல்லாம் வந்து கவனத்தோடு இருந்தீங்கன்னா 2026 மேசராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகங்களையும் கட்டாயம் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே சார், மேஷராசி நேயர்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாமா? பிஸ்னஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அந்த வேலையில் பெரிய தொல்லையாக இருக்குது, திடீர்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எதுக்கு போய் அடுத்தவங்கள்ட்ட அடிமையாக இருக்கணும். ஏன்னா எப்பயுமே அந்த புதுசாக தொழில் சொல்கிற காரணம் என்னென்னா, எனக்கு அடிமை வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குதுங்க, நம்ம வந்து வேலை செய்கிற இடத்துல பெரிய டார்ச்சராக இருக்குது, நான் வந்து ஒரு புது தொழிலை தொடங்கலான் இருக்கேன். ஏன்னா நம்மளே ஓனர், நம்ம வந்து ஏதாவது ஒரு அவசரமாக நம்மளே சட்டரை சாத்திட்டு நம்ம போயிடலாம். இப்படியெல்லாம் வந்து வசனம் பேசிட்டு நம்ம வந்து தொழில் தொடங்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். அது நண்பர்களும் சொல்லுவாங்க, நம்ம பார்த்துக்கலாம், நீ ஒரு அமௌண்ட்டு மட்டும் போடு, நான் மீதி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. லோன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எல்லாம் வந்து நம்மளை ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏற்றபடி அமைஞ்சு வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து அமைஞ்சு வரும். கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். நண்பர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து நமக்கும் ஒரு தன்மான அது வேலை செய்கிற இடத்துல நம்மளோட குணத்தை தெரிஞ்சுக்காமல், நம்மளோட திறமையை தெரிஞ்சுக்காமல் நம்மளை வந்து திட்டிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்று சேர்றப்ப வந்து அப்படியே வெடித்து ஒரு பிளம்பாக மாறி நம்ம வந்து தொழிலில் நான் சாதிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வேலையை விட்டுட்டு இந்த தொழிலை தொடங்கக்கூடிய சூழ்நிலைகள் அமைய போகக்கூடிய ஒரு நல்ல நேரங்கிறது வருது. இந்த காலகட்டங்களில் நம்ம 7.5 சனி நடக்கிறப்ப இது மாதிரிலாம் நிறையா கிடைக்கும். இதை நம்பி ஒரு தொழிலை தொடங்கினீங்கன்னா யார் பார்ட்னராக வாரன்னு சொன்னோமோ அவன் வந்து கிளம்பி ஓடிடுவான், பணம் தர மாட்டான். அப்போ நம்ம ஆரம்பிச்சிட்டோமேங்கிறக்கா இன்னும் நம்ம கடன் வாங்குவோம். புதுசாக கடன் வாங்குறப்ப நிறைய பேர் கொடுக்க தான் செய்வாங்க. நம்மகிட்ட தான் கடன் வாங்குறாங்க பொழுதுன்னு எல்லோரும் கொடுப்பாங்க. ஆனால் வட்டி கட்டுறது யார்? இல்லை அந்த ப்ராஃபிட் கிடைக்கணுங்கிறது தெரியாது. ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எனக்கு வந்து எனக்கு திறமை இருக்குங்க, இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தால் என்னைக்கு தான் ஆரம்பிக்கிறது, வயசு போயிட்டே இருக்குது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இந்த 7.5 சனியில் வரும். அதை நம்பி நம்ம ஒரு தொழிலை தொடங்குனீங்க அப்படின்னா அந்த தொழிலில் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக தான் இது இருக்குது. அதனால் இப்போதைக்கு மேசராசிக்காரங்க தொழில் செய்கிற எண்ணம் இருந்தால் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். குறைந்த முதலீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு இது பொருள் வாங்கினோம் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு விற்றுரும். அப்போ 1000 ரூபாய்க்கு கொண்டு போய் போட்டிங்கன்னா மொத்தமாக காலியாகும். இப்போ நமக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட் இருக்குன்னா அந்த லெவல்லே நீங்கள் அந்த பிஸ்னஸை ஆரம்பிங்க. அந்த ஆசையை தூண்டி நம்ம வந்து முழுசும் எல்லாத்தையும் நம்மளே ஆர்டர் எடுத்து பக்கத்து கம்பெனிக்காரன் பண்ணக்கூடாது. நம்ம தொழிலுக்கு வந்துட்டால் நம்ம தான் அந்த தொழில்துறையில் கிங்காக இருக்கணும் அப்படி இப்படின்னு நினைக்கக்கூடாது. நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். அதனால் ஒரு முதல்ல தொழில் தொடங்குறத பலமுறை யோசனை பண்ணி தொடங்குங்க. தொடங்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல நேரம்னு அர்த்தம் ஒன்று. அதுக்கப்புறம் தொழில் தொடங்கின பிறகு அவசரமாக நம்ம வந்து அதில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஒரே நாளில் காரு பங்களா நம்ம வந்து புகழ் அப்போல்லாம் பெறணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு செஞ்சு விட்ருவார். ரொம்ப கவனமாக இருங்க. அதனால் வந்து தொழில் பண்ணணும் அப்படின்னா மினிமம் அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. ஓகே சார், இப்போ தொழில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தபடியாக நம்மளோட வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு வந்து உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் மாறுமா, எப்படி இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பொதுவாக மேசராசி 7.5 சனி நடக்கிறனால அப்பா அம்மாவுக்கு கண்டம் வரக்கூடிய நேரம். அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உடல்நிலை பாதிப்பும் அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவோ செய்ய வேண்டிய கட்டாயங்கிறது ஏற்படுத்தும். அவங்க ஜாதகத்தில் வீக்காக இருந்தால் அவங்களோட இழப்புகளை கண்டிப்பாக சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு
பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம சேவை செய்யணும். 7.5 சனி காலத்தில் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சீங்க, டைம் ஒதுக்கி அவங்கள்ட்ட கேர் எடுத்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் இந்த பெரிய கெடுபலன்கள்லேருந்து தவிர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சிலருக்கு பெட் ரிட்டனாக சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அவங்க கூட இருந்து பணிவிடைகள் செஞ்சால் இவங்களுக்கு கண்டிப்பாக அந்த புண்ணியம் கிடைக்கும். அதே மாதிரி தடைப்பட்ட விஷயங்கள்லாம் சரியாகி கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை அது கொடுக்கும். அதனால் அப்படி ஒரு கேர் எடுத்துக்கிறது நல்லது. பெரியவங்கள்ட்ட எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஓகே சார். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் சார்? இப்போ மேசராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஓகே. அப்போ அவங்க அம்மன் தெய்வங்கள், பெண் தெய்வங்களை அவங்க தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு பண்ணிக்கணும். குறிப்பாக வந்து செவ்வாய் வெள்ளி விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. பெண்களாக இருந்தால் அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 9 வாரம் செவ்வாய்க்கிழமை விளக்கு நல்லெண்ணெய் தீபம் அது வந்து அம்மனுக்கு போட்டு வந்தால் அவங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி நம்ம செவ்வாய்க்கிழமை நமக்கு செட் ஆகாதுன்னா வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் ஒரு 6 வாரம் தொடர்ந்து எலுமிச்சம்பழத்தை வந்து முதல் வாரம் ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி 2 விளக்கு வரும். அப்போ 6 வாரம் அப்படின்னா ஒரு 12 விளக்கு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு தொடர்ந்து 6 வாரம் விளக்கு போட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த 7.5 சனி நடக்கிறனால அவங்க என்ன பரிகாரம் பண்ணிக்கணும்னா காக்காய்க்கு தயிர் சாதத்தில் கருப்பு எள்ளு கலந்து வாரம் சனிக்கிழமை வச்சு வர்றது நல்லது. 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சு அவங்களுக்கு வடமாலை சாத்துறது, அப்புறம் வெண்ணெய் சாத்துறது, வெத்தலை மாலை போடுறது, துளசி மாலை போடுறது, இதெல்லாம் அதே மாதிரி வேண்டுதல் வச்சுக்கிட்டு எனக்கு வந்து இது நடந்தால் நான் இது பண்ணுறேன்னு சொல்லி வேண்டுதல் வச்சுக்கிட்டு அது கண்டிப்பாக நிறைவேறும். அப்போ இந்த வருஷத்துக்குள்ளேயே அப்பப்போ வடமாலை சாத்துறது நல்லது. அதுக்கப்புறம் பெரும்பாலும் வந்து திருநள்ளாறு போகக்கூடாது. 7.5 சனி இருக்கப்போ திருநள்ளாறு போகக்கூடாது. முடிஞ்ச பிறகு தான் போகணும். அது 7 வருஷம் கழிச்சு தான் மேசராசிக்காரங்க நினைக்கணும். மற்றபடி சிவன் கோயில்களுக்கு வழிபாடு பண்ணிக்கலாம். பிரதோஷம் மிகப்பெரிய நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் மங்களவாரம், அதாவது செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் நாட்களை பார்த்து அதில் போயிட்டு வந்தால் நிறைய துன்பங்கள் நீங்கி மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இதெல்லாம் இருக்கும். மினிமமாக இதை பார்த்துக்கலாம். நீங்கள் தசாபுத்தி அடிப்படைகளில் அவங்கவுங்க ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்குரிய கோயில்களுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இப்போ ஒரு சூரிய தசை நடக்குது அப்படின்னா சூரியனார் கோயிலுக்கு, நவகிரக கோயில்களில் என்ன தசை நடக்கோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஓரளவுக்கு நம்ம கஷ்டங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்பயுமே பரிகாரங்கிறது வந்து 100% கெடுபலனை குறைக்காது, நல்ல விஷயங்களை வந்து கூடுதலாக்கி கொடுக்கும். கெடுபலன்களை குறைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அதனால் அதை பார்த்து அந்த நேரத்தில் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய யோகமும் வெற்றியும். மேசராசிக்காரர்களுக்கு இந்த பரிகாரங்கள் பண்ணால் போதும், இது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே சார். 2026 மேஷராசி நேயர்களுக்கு நல்ல பலன்கள் எவ்வளோ % இருக்கும் சார்? மேசராசிக்காரங்களுக்கு நம்ம 100க்கு ஒரு 70% வந்து நன்மையான பலன்கள் கட்டாயம் உண்டு. மீதி இருக்க 30% வந்து நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் நம்ம சொன்ன பரிகாரங்களை பண்ணுங்கள். நீங்கள் எந்த காரியத்திலையும் கவனத்தோடு செயல்பட்டீங்கன்னா அதிலேருந்து நமக்கு பாசிட்டிவான ஒரு % கண்டிப்பாக கூடுதலாக கிடைக்கும். அதான் வந்து உங்களுக்கு ஆனால் ரேட்டிங் அப்படின்னா 70%. ஓகே சார். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நன்றி. நன்றி.